மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சந்தோஷமாக இருக்கார். மல்லி வெளியே வந்துட்டாங்க. திரும்பவும் வந்து மல்லி விஜய் வந்து ரொம்பவே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பழையபடி வந்து மல்லி வந்துட்டாங்க. அதாவது வெண்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, வெண்பாவை பார்த்துக்கிறது, விஜயை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பழைய நிலைமைக்கு வந்தாச்சுங்க. எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயும் மல்லியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ரேணுகாவை பார்க்கறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து கதிரேசன் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, நிஷா சொல்கிறத கேட்டு நாங்கள் தப்பாக முடிவு எடுத்து மல்லி மேலே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். இந்த நிஷாவால் இவ செஞ்ச ஆர்வ கோளாறுனால எதுவும் பண்ணாத மல்லி மேலே வந்து பெரிய தப்பு வந்து விழுந்துருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மல்லி, என்னை மன்னிச்சிரும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மல்லி, ஆனாலும் வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து இவங்க எல்லோரும் வந்து என்னை தள்ளி விட்டுட்டாங்களே, உன்னை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா. அதாவது நிஷா பண்ணதுக்கு வந்து பெரிய பெரிய தப்பு தான், அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து இறங்கி மன்னிப்பு கேட்டாங்க. மல்லியே இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க, அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து எப்போ வந்து நம்ம எதில் சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு தானே நிஷா செஞ்சா, வேறு ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு வந்து சொல்லி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்ன விஷயத்த வந்து கதிரேசன் வந்து விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, ரேணுகாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, ரேணுகா வந்து பழையபடி வந்து இருப்பாளாம், குழந்தைத்தனமாக இருக்க மாட்டா, எல்லார் போலேயும் நார்மலாக இருப்பா அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கதிரேசன் வந்து விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு வந்து விஜய் வந்து ஓகே அப்படியா, அப்படி தான் சொன்னாங்களா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இவள் ஆல்ரெடி வந்து மனநலம் சரியில்லாமல் வந்து நடிச்சிட்ருக்கா. இப்போது இந்த விழுந்து தலையில் அடிப்பட்டதை ஒரு சாக்கை வச்சுட்டு இப்போ வந்து எல்லாமே சரியாயிட்ட மாதிரி வந்து நடிக்கலான்னு இருக்காளா. நீ மட்டும் வெளியே வீட்டுக்கு வா, உன்னை துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விடாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து என்னம்மா மல்லி என்ன யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அக்கா வந்து பழையபடி வந்துட்டா, அவரும் அதாவது ரேணுகாக்காவும் இவங்களும் வந்து எப்படியெல்லாம் ஒன்றா இருந்தாங்க, எப்படியெல்லாம் லைஃப்பை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், நாங்கள் 2 பேரும் வந்து சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இவர் ரேணுகாவா எல்லாமே சரியாயிட்ட மாதிரி வந்தால் இவள் வந்து பழசெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ வந்து இவளை மாட்டி விடுறதுக்காக தான் வந்து மல்லி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. பழசெல்லாம் வந்து கேட்டால் வந்து இவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து திணறுவா, அதை வச்சு இவள் வந்து யார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட பிளானு. அதுவும் கரெக்டு தான் வந்து. ஆனால் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறது, எப்படி இவளை வந்து நம்ம வெளியே கொண்டு வர்றது, எதுக்காக வந்து நடிக்கிறா அப்படின்னு வந்து மல்லியே வந்து ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. அது இல்லாமல் வேறு பிரச்சனையெல்லாம் வேறு வந்துடுது. அதனால் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. அது போக மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங், வெண்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மல்லிகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. என்ன அப்படின்னா, ரேணுகா வந்து எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பொண்ணு தெரியுமா, அவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, கோடிக்கணக்கில் நகை இருக்குது, அவ்வளோ பெரிய பங்களா இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்துமே இது தன்னோடது அவளோடது அப்படின்ற அந்த ஒரு சுயநலம் இல்லாமல் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்காளே அப்படின்னு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் இருந்தும் வந்து அவளால் வந்து அனுபவிக்க முடியல. என்னன்னே தெரியாமல் ஒரு சின்ன குழந்த மாதிரி விளையாடுறா, சாப்பிட்றா. இதை தவிர்த்து வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் அவளால் அனுபவிக்க முடியல அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து விஜய் வந்து பேசிகிட்ருக்காங்க. மல்லியுமே வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னன்னா, அவங்க மட்டும் உண்மையான ரேணுகாவாக இருந்திருந்தா நானும் இதை தான் சொல்லி நினச்சிருப்பேன். அவங்க குணமாகி வரணும், சீக்கிரமாக வந்து சரியாயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வேண்டியிருப்பேன். ஆனால் வந்து அவங்க பொய்யாச்சே, அது ரேணுகா அக்காவே கிடையாது, வேறு யாரோ வந்து நடிச்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நான் எப்படி உங்களுக்கு வந்து சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியாமல் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நான் நரகத்தில் இருக்கேன்.
என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து எனக்குள்ளேயே நான் செத்துட்ருக்கேன். இந்த விஷயத்த வந்து நான் எப்படி வந்து வெளியே சீக்கிரம் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தெரியாமல் வந்து மல்லி வந்து மல்லிக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. நிஜமாகவே அது ரேணுகாவாக இருந்திருந்தால் மல்லியுமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க குணமாகறதுக்காக வந்து எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க. அவங்க ரேணுகாவே இல்லை அப்படின்னும் போது மல்லி வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் விஜயும் சரி கதிரேசனும் சரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கதிரேசனெல்லாம் தான் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயும் மல்லியும் வந்து எவ்வளோ எதிரியாக பார்த்தாரு, அவங்கள கொல்லணும் அப்படின்னெல்லாம் கூட நினச்சிட்டு இருந்தார். தம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க, நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் வந்து கதிரேசன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டார். மல்லியும் விஜயும் தான் இப்போ வந்து அவங்களுக்கு கடவுளாக தெரிஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற கதிரேசனவே இப்படி மாற்றி விட்ட பொண்ணால் அந்த பொண்ணே பொய் அப்படின்னும் போது எப்படி வந்து கதிரேசனால் ஏற்றுக்க முடியும்? அதை வந்து எப்படி வந்து மல்லி வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து இப்போ விழுந்ததே வந்து யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாமல் நிரூபிக்க முடியாமல் மல்லியும் விஜயும் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து மல்லிக்கு மட்டுமே தெரியும். இது வந்து விஜய்க்கும் தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ரேணுகா இல்லை, உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து மல்லி வந்து எப்படி ஆதாரமாக வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.